ஆல்ரெடி இந்த சிக்கன் ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து இன்ஸ்டாவில் முன்னாடியே பார்த்து வச்சிருந்த வீடியோ தான். ஸோ அதை நான் வீட்டில் ட்ரை பண்ணேன். செம்மையாக வந்துருந்துச்சு. ஸோ அதான் இன்றைக்கி வீட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பெருசாக வேலையே இருக்காது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதங்கி வரணும். இது கூட தக்காளியும் தேங்காயும் சேர்த்து ஃபைனலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே மிக்சியில் தனியாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனை வந்து விசில் வைக்க போகிறோம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சிக்கன், மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க விழுது, சிக்கன் மசாலா, காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி தண்ணியே சேர்க்கல. சிக்கனில் ஆல்ரெடி தண்ணி விடும். தயிர் மட்டும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ சிக்கன் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். அதே மாதிரி செம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில்ஸ் வச்சு எடுத்தாலே போதும். செம்மையாக சிக்கன் வந்து குக் ஆயிரும். ஸோ கிரேவி வந்து அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருந்துச்சு. இந்த கிரேவியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது டிஃபனுக்கும் நல்லா இருந்துச்சு, ரைஸ்க்கும் நல்லா இருந்துச்சு. நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவு எல்லாமே 1 kg சிக்கனுக்கு வந்து சரியாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.